நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், அவ்வளவுதான். ஒரு அடல்ட் என்னால ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். ஒரு ஆயமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது ஆக்சுவலா நாய். 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். உங்க அம்மாவே கடிச்சிருது, உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? நமக்கு இந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, இந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. ஒரு குழந்தை கடிபடுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்லை. கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் மதிக்கணும். நீங்க சொல்லும்போது இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன். எல்லாமே கவர்மெண்ட் பார்த்தா அப்புறம் எதுக்கு சார் நீங்க வந்து சோறு போறீங்க ரோட்ல? நீங்க நம்மனா அவ்வளவு பெரிய பணக்கார நாடா? கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே? எதுக்கு மத்த கொசுக்கும் மருந்து தெளிக்கிறீங்க? கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒன்னா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாயும் மனுஷரும் ஒன்னா?